ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஒன் டே ஃபுட் ஷேர் தான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போறோம். வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்பவுமே கொஞ்சம் டம்மி ஃபில் ஆகுற மாதிரி கொடுத்துருவேன். அதுக்கு ஒரு சின்ன சக்கரவள்ளி கிழங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போறோம். நான் இங்க வந்து இட்லி பாத்திரத்துல வைக்கிறேன். நிறைய பேர் இந்த இட்லி பாத்திரத்தோட லிங்க் கேட்டுட்டு இருக்கீங்க. கமெண்ட் பண்ணுங்க, லிங்க் வேணும்னாலும் ஷேர் பண்ணுங்க. 5 மினிட்ஸ்ல சக்கரவள்ளி கிழங்கு நல்லா சூப்பரா வெந்துரும். ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி 2 பேரிச்சம்பழம் 2 முந்திரியை நான் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்ச தண்ணி கூட இந்த சக்கரவள்ளி கிழங்கு வெந்திருக்கும் இல்லையா, இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இதை இப்படியே குழந்தைக்கு கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்பூன் நெய்ல ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் கிட்ட ரவையை ஆட் பண்ணி நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு அரோமா வரும். அந்த டைம்ல ஒரு டம்ளர் தண்ணியை அதோட சேர்த்து நல்லா ரவைய வேக விட்டுக்கோங்க. 3/4 டைம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா ஸ்வீட் பொட்டேட்டோ, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ ரவை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ வேணான்னு சொல்ற குழந்தைக்கு கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா குழந்தை சூப்பரா சாப்பிடுவாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் குழந்தைங்களுக்கு தாராளமா கொடுத்துக்கலாம். லஞ்சுக்கு கண்டிப்பா பாசிப்பருப்பு ஊற வச்சிருக்கேன். நீங்க துவரம் பருப்பு தாராளமா ஊற வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பாலக்கீரை ஒரு கை ஃபுல்லா எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. துவரம் பருப்பு அப்படின்னா நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை தனியா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 4 சாம்பார் வெங்காயம், 2 பூண்டு, கொஞ்சமா மஞ்சத்தூள், ஜீரகம், மிளகுத்தூள், லைட்டா உப்பு. பெப்பரும் சால்ட்டும் ஆப்ஷனல் தான். ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. அரிசி இது கூட ஆட் பண்றீங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. 4ல இருந்து 5 விசில்லயே நல்லா வெந்துரும். பட் நான் 6 விசில் விடுவேன். ஏன்னா அதுவே நல்லா குழஞ்சு மசிஞ்சு வந்துரும். இங்க பாத்தீங்கன்னாலே நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இதை நம்ம மேஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. டைரக்டா ஆயில் இல்லைன்னா கீல தாளிச்சு விட்டுட்டு குழந்தைக்கு அப்படியே சாதத்தோட சேர்த்து கொடுத்துக்கலாம். பொரியல் அன்னைக்கு செழியனுக்கு பீட்ரூட் பண்ணிருந்தேன். கீரையோட தயிர் செழியனுக்கு கொடுக்க மாட்டேன். பட் தட்டுல செழியனுக்கு வச்சே பழகினதுனால அவங்க அதை எதிர்பார்ப்பாங்கன்னு லைட்டா வச்சுக்க. சின்ன பீர்க்கங்காய், பிஞ்சு பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா தோலை சீச்சிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. டாட்லர்ஸ் வரைக்குமே தாராளமா கொடுக்கலாம் 7 மந்த்ஸ்ல இருந்து. இப்ப நம்ம கட் பண்ண பீர்க்கங்காய் இருக்கு இல்லையா, அதை மிக்சியில பிளெண்டர்ல போட்டுட்டு கொஞ்சமா ஜீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேவைன்னா லைட்டா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ஃபைன் பியூரியா அரைச்சு எடுத்துக்கோங்க. இட்லி மாவு வீட்டுல இருக்கும் இல்லையா, சோ அதுல இந்த பியூரிய வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து குட்டி குட்டி ஊத்தாப்பம் மாதிரி கொடுக்க போறோம். சோ அது கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. லைட்டா நெய் மட்டும் விட்டு கொடுங்க. இதை நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்ல நைட் டின்னருக்கும் இதை நீங்க ட்ரை பண்ணலாம். பட் நான் மோஸ்ட்லி ஈவினிங் டைம் கொடுத்தேன் அப்படின்னா சரி தூங்கி எந்திரிச்சோன்னு சாப்பிடுவாங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு பீர்க்கங்காய் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால. கட்டாயம் இந்த மாதிரி பீர்க்கங்காய், கேரட்னு சொல்லி தோசையில தாராளமா கொடுங்க. டின்னருக்கு சின்ன கேரட்டை நல்லா பீல் பண்ணி குட்டி குட்டியா எடுத்துட்டு அரிசியையும் பருப்பையும் ஒரு ½ hour கிட்ட ஊற வச்சிருக்கேன். இங்க பாசி பருப்பு எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் அரிசி, 2 ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா அந்த ஒரு கேரட் ஃபுல்லா பீல் பண்ணது 1 டம்ளர்ல இருந்து 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா சால்ட், மஞ்சத்தூள், லைட்டா வந்து கீ மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கோல்டு இருக்கனால ஸ்பைசஸ் எதுவும் நான் ஆட் பண்ணல. 4ல இருந்து 5 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா குழஞ்சிருக்கும். எப்பவும் நீங்க தாளிப்பு போடுற மாதிரி தாளிப்பு போட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 months பிலோ இருக்க குழந்தைங்களுக்கு பியூரி ஃபார்ம்ல கொடுத்து பாருங்க. ரொம்ப கம்ஃபர்டான ஃபுட், ஈஸியா டைஜஷன் ஆயிடும். பாப்பாவும் நோ சொல்லாம சாப்பிட்டுருவாங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அவரைக்காய் கூட்டுக்கறி மாதிரி லைட்டா அந்த பருப்புலயே எடுத்து வச்சிருந்தேன். சோ அதை அப்படியே வச்சு குழந்தைக்கு கொடுத்தாச்சு. ஒரு ஒன் டே ஃபுட் சாட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கண்டிப்பா உங்க பாப்பாக்கும் வெரைட்டியா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி முக்கியமா நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.